உங்களுக்கு அந்த 100% அடைப்பு வரல, ஹார்ட் அட்டாக் வரல. ஆனால் டிப்பிக்கல் சிம்டம் இந்த இதுலேருந்து இவ்வளோ போனாலே எனக்கு பரவாயில்ல உட்காந்தா தான் எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நார்மல் ஆகுது அப்படிங்கிறாங்க. டிப்பிக்கல் சிம்டம். அப்போ இவங்களுக்கு வந்து எக்கோவுக்கு அடுத்த டெஸ்ட் என்னது? ட்ரெட்மில் டெஸ்ட்டு. இசிஜி மாட்டி மிஷினில் ஓட விட்டு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த இசிஜி சேஞ்சஸ் வரும், அடைப்பு இருக்க அந்த சேஞ்சஸ்லாம் வரும். எக்கோ இவங்களுக்கு இது ட்ரெட்மில் பண்ண முடியாது. ஏன்? ஏற்கனவே 99% பிளாக்கு. ட்ரெட்மில்லில் ஏற்றி விட்டு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பொசுக்குன்னு அதிலே வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அடுத்த ட்ரெட்மில் தானே பண்ணணும், பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க, அதுக்கு அடுத்த ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கொண்டே அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் சொல்லிவிட்டேன், டிப்பிக்கல் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. அவர் ட்ரெட்மில் பண்ண ஒரு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் சொல்லிடலாம், நீங்கள் பேஷண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்லலாம் என்ன நிலை பண்ணிட்டு. அதனால் ஆஞ்சியோகிராம் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்க பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது 99% பிளாக் இருக்குல்ல, அதில் ஒன்றில் என்ட்ராக போனால் ரொம்ப திக்கு கால்சிஃபைடு சுண்ணாம்பு எல்லாம் படிஞ்சு அது வெசல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளம்பர்கிட்ட சொன்னால் ப்ளம்பர் மாற்ற மாட்டார், பைப்பு மாற்ற மாட்டார், உள்ளே தான் குடையணும். அதனால் ஒரு புதுசாக ஒரு பிளேடு ஒன்று போட்டு உள்ளே நான் அதை ட்ரில் பண்ணி அந்த இதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டென்ட், இந்த பலூனே உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் பலூன் வச்சு நம்ம டைலேட் பண்ணுவோம், மறுபடியும் பலூன் ஸ்லிப் ஆகி வெளியில் வந்துடுதுன்னார். பண்ணுங்கள் சார், உங்களுக்கு அதுக்குரிய கருவி இருக்குல்ல, நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு 40,000 ரூபா கூட ஆகுமே, ஒரே சிட்டிங் தானே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இமிடியேட்டாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி முடித்தாங்க. இப்போ நல்லா இருக்காங்க, இப்போ நல்லா எவ்வளோ தூரம் நடப்பாங்க, இப்போ வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மருத்துவ அந்த அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு, நம்ம கரெக்டாக நம்ம அட்வைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தோன்னா ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெளியில் வந்துக்கலாம். இப்போ நாரம்பநாதன் சாருக்கு வந்து அந்த நேரத்தில் அவங்க ட்ரிபிள் வெசல் டிசீஸாக இருந்திருக்கும், 3 வெசல் அடைப்பு இருந்திருக்கும், அவர் பைபாஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 20 வருஷம் ஓடிட்டு, இப்போ எனக்கும் 14 வருஷம் ஓடிட்டு, எனக்கு பைபாஸ் பண்ணி ஒரு 14 வருஷம் ஓடி இருக்குது. ஓட வரைக்கும் இப்போ ஓட்டிட வேண்டிய வண்டியை அடிஷனலாக 14 வருஷம் கிடச்சிருக்கேன். 14 வருஷம் அடிஷனலாக கிடச்சிருக்கு. அதனால் பைபாஸு ஸ்டெண்ட்லாம் வச்சுன்னா திரும்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது பாட்டில் ஓட வண்டிகள் அந்த காலத்து அம்பாசிடர்லாம் நீங்கள் வண்டி பிரித்து வேலை பார்த்தீங்கன்னா திரும்ப ஓடும்ல, நல்லா ஓடும். அதனால் பம்பையும் சேர்த்து வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பம்பு ஒழுங்காக வச்சுருக்கணும். அப்போ ப்ரீத்திங் நம்ம நல்ல மூச்சு பயிற்சி, இந்த பம்பு ஒழுங்காக இருக்கணும்னா எப்படி மூச்சு பயிற்சி கொடுத்தீங்கன்னா லங்ஸ் நல்லாயிருக்கும். லங்ஸும் அதுவும் கோஆர்டினேட் பண்ணி போச்சுன்னா பாட்டில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பிக்கப் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா ஒரு திருச்சி வரைக்கும் போகலாம், இல்லைனா கோயில்பட்டி வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். அப்படி வச்சுக்கணும், வண்டியை பக்குவமாக வச்சுக்கிட்டு கொண்டு போனோன்னா அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். லோக்கலாக அடிச்சுக்கணும் இல்லை, லோக்கல் ட்ரிப்புக்கு வண்டியை வச்சுக்கணும், லாங்கில் எடுக்கக்கூடாது. போச்சுன்னா அங்கே போனால் ரேடியேட்டர் பாயில் ஆயிரும். ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும், அதிகமாக சர்வீஸ்லாம் வராது.